என்னப்பா ஒரே சவுண்டா இருக்கு? உங்க அக்கா வந்திருக்குடா. கல்யாணத்துக்கு முன்னாடி அது கத்தின்னு இருந்தது, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த குழந்தைங்க கத்தின்னு இருக்குது, அது வம்சாவளியில வர எல்லாமே கத்தினே இருக்கேன். என்னதான் பிரச்சனை அதுங்களுக்கு? டேய், பக்கத்துல தான் காளியாத்த கோயில் இருக்குடா. அந்த கோயில் ஸ்பீக்கர்ல வர சவுண்டோட உங்க வாயில வர சவுண்ட் தாண்டா அதிகமாகுது. ஏண்டி வீட்டுக்கு வந்தா ஏதாச்சும் நவுத்தின் போலானே பாக்குத, குழந்தைங்கள பாரு கத்தின்னு தானே இருக்குதுங்க. வீட்டை கட்டி பாரு, குழந்தைங்கள பெத்து பாருன்னு பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க? நீ ஒரு நாள் மேய்ச்சி பாரு, அப்பதான் தெரியும். ஏய், குழந்தைங்கள போயிட்டு ஆடு மாடு மாதிரி மேய்ச்சி பாரு, புடுங்கி பாரு சொல்லிட்டு இருக்க குஞ்சிங்களா? சாவு. டேய் சும்மா இருங்கடா, நான் வண்டி ஓட்ட போறேனே. டேய் காது வலிக்குதுடா. வண்டி வந்துச்சு, நான் கேட் திறக்க போறேனே. அப்படியே கூட்டிட்டு போயிட்டு சுடுகாட்டுல போட்டுருங்க. டேய் என்னடா பண்ற? மாமா ஃபேன் போட போறேன். டேய் எறாத. ஏய், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு சொல்லுவல, உன் பையனுக்கு குஞ்சே போகுது, என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எம்மா என் புள்ள. டேய் வந்தன்னு வச்சுக்க, எட்ராத. மாமா ரிமோட் கொஞ்சம் குரங்கு மாமா பார்த்து வேணும். நீங்க வீட்டுக்கு வந்தவே குரங்கா மாதிரி மேலதான் உட்காந்துக்கணும் போல. சின்னதுல உங்க அம்மா தொல்லை ரிமோட்டுக்கு, இப்போ உன் தொல்லை இருந்தா. இங்கதானே அப்பாயின்மெண்ட் லெட்டர் வச்சேன், காணும். மாமா என்னடா மாமா என்னடா? ஐயோ மாமா ஹாய். இந்த ட்விஸ்டே நான் எதிரே பார்க்கல. சிரிச்சு சிரிச்சு வயிறே வலிக்குது. வேற லெவல்யா.